வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் 384.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் 380 சப்போர்ட் ஆச்சு, 79 ஸ்டாப் லாஸ் ஆச்சு, மார்க்கெட் பையிங்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுக்கு உடனே 386.6 இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடமா பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இதை உடச்சி அந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணி சப்போர்ட் எடுத்து அடுத்தடுத்த இலக்கான 92 96 தொட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்து 395.15 க்ளோஸ் ஆகிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நம்ம பக்குவமாக காப்பர் மார்க்கெட்டில் அது ட்ராப் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக அதோட பையிங்கும் நம்ம தெளிவாக பிக் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சு. அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து 402 அப்படின்ற அடுத்த இலக்கத்தோடு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். என்ன ஒரே மாற்றம்னா 386.6 வரைக்கும் பை பண்ணி 85.6 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பார்த்தா ஓரளவு கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரே நாள் மார்க்கெட்டை 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்குற சமயத்தில் ஸ்டாப் லாஸோட இதுவும் மாறதான் போகுது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.